ஹானஸ்ட்லி நான் 5am பர்சனே இல்லை. பட் இந்த வீடியோவில் ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட் எடுத்ததுமே கார்பேஜில் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஏன்னா எனக்கு மார்னிங் கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அப்படின்னா தான் அதை பார்த்தது நம்மளுக்கு ஓகே நான் போய் செய்யலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கு நான் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு தான் தூங்குவேன். இது ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். எனக்கு ஒரு 2.5 இயர்ஸில் ஒரு பேபி இருக்காங்க. ஸோ அவங்களோட இருக்கிறப்ப மார்னிங் எந்திரிச்சு எல்லாமே செய்கிறங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ. ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சு. வீக்லி 2 to 3 days யூஸ்வலாக ஜிம் போவேன், இல்லைன்னா வாக்கிங் போவேன். லிட்டரலி 6 o'clock ஆகிடுச்சு. இவ்வளோ லேட்டாகும் நினைக்கவே இல்லை. சரி ஓகே, ஒரு 30 minutes ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்துடலாம். எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. பர்டிகுலராக எனக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, சேலஞ்சிங்கான ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏஜுக்கு மேலே ஆகிறப்ப மசில் டென்சிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். அதுக்காகவும் அது ஹெல்ப் பண்ணும். என்னோடய ரீசெண்ட் அடிக்ஷன் இந்த மாச்சா டீ. இது குடித்தது ஒரு 8 hours ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கும். குவிக்காக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். ஒரு 1 hourல அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால அதை பன்னீர் போட்டு அதே பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டா. இதான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு நான் கொடுக்குறேன். அவளுக்கு அவ்வளோ பிடிச்ச மாதிரி தெரியல. நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, ஆனால் ஸ்கூலுக்குன்னு கிளம்புனா ஃபாஸ்ட்டாக லாஸ்ட் மினிட்ல ஏதாவது செஞ்சுட்டு போகணுன்னு தான் இருக்கும் போல். ஆல்ரெடி 9 o'clock ஆயிடுச்சு. குயிக்காக ஸ்நாக்குக்கு மக்கானா செஞ்சு கொடுக்க போகிறேன். ரெடியா? தலை செய்வுங்க. பாய். அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்துருச்சு. ஸோ நானும் கூடயே போய் ஸ்கூலில் விடுற மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலாக 9:30 லாகின் பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் குயிக்காக குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா சாப்பிட போகலாம். எனக்கு எல்லாமே குக் அண்ட் ஈஸியாக இருக்கணும். பன்னீர் நம்ம மார்னிங் எடுத்து வச்சோம்ல, ஸோ அதையும் குக் பண்ணி இப்போ மார்னிங்லேயே சாப்பிட்ருவேன். ஆயில் ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இது 3 போட்டு கொஞ்சம் சட்டை பண்ணி அதிலே பன்னீரும் சேர்த்து போட்டு வணக்கிட்டிங்கன்னா சிம்பிளான இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். மார்னிங்லேயே ப்ரோட்டீன் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு த்ரூ அவுட் த டே கொஞ்சம் நல்ல எனர்ஜி இருக்கும். கையில் என்னது? இங்கே வந்து காட்டு மம்மிட்ட. கையில் காட்டேன். கையில் என்ன? கீழாப்பில் காட்டேன். கையில் என்ன தங்கம்? இது என்னது? ஸ்டார் போட்டாங்களா? இது என்னது? Mummma, you cute. Okay, apple juice. நாங்கள் ஜூஸ் குடிங்க.
ஃபஸ்ட்டு ஜூஸ் குடி, சினுங்காமல் குடிடா. ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா மிருத்துன் வரத்துக்கு முன்னாடி நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டா தான் முடியும் என்னால். மிருதுன் தூங்கின உடனே இந்த லஞ்ச் வைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே பண்ணி முடிச்சிடுவேன். ஆஃப்டர்நூன் மெத்தடும் நானும் என் ஹஸ்பண்டும் 1 hour ஆல்டர்னேட் பண்ணி பார்த்துப்போம். இதே மாதிரி தான் ஏதாவது கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பான், என்னை வந்து விளையாடுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறனாலேயோ என்னமோ எனக்கு மிருத்தன் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற கில்ட்டினஸ் ஆல்வேஸ் இருந்துக்கிட்டே இருந்துக்கு. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மிருத்தன் கூட கண்டிப்பாக அந்த டைம் ஃபன்னாக ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். கண்டிப்பாக ஆஃபீஸ் டைமில் இந்த மாதிரி பல செட்டப் பண்ணுவான். இன்றைக்கி பாருங்கள், இந்த யூடியூப் இதை உடச்சி வச்சுருக்கான். இண்டிபெண்ட்டாக ப்ளே பண்ணுறதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்னமும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஐ திங்க் அவங்க இந்த ஏஜில் கற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டே முடியறதுக்குள்ளே டயர்ட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பர்ன் அவுட் ஆயிடுவேன். அதுக்கு எனக்கு எனர்ஜி கொடுக்குறதே இந்த டீயும் மிருத்தனோட ஸ்மைலும் தான். அவன் விளையாடுறத பார்க்குறப்ப அடடா நானும் விளையாடணும் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் இந்த டே, இந்த ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் கொண்டுட்டு போகிற எனர்ஜி எனக்கு. நெக்ஸ்ட் டேக்கு இட்லி மாவு ஆட்டுறதுக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மிருதுன் தூங்கிட்டான். ஸோ எனக்கான மீட் டைம் அப்படிங்கிறது மிருதுன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போருந்து ஒரு 1 hour என்னோடய ஒர்க் பார்ப்பேன், இல்லை யூடியூப் ஒர்க் பார்ப்பேன், இல்லை கண்டென்ட் ஏதாவது சர்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 10:30 அந்த மாதிரி தூங்குவேன். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் தூங்குவேன். இந்த ஹேபிட் எனக்கு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர். இது ஒரு சின்னதாக கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் டு see you in another useful content. Until then, bye bye and don't forget to subscribe.